ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜாஸ் சமையல். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் லிவர் ஃப்ரை அதான் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவது பார்த்திங்கன்னா அரிசி மாவு, மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு லிவர், தேவையான அளவு உப்பு, அதனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சிக்கன் லிவரில் நம்ம போட்ட மசாலாலாம் ஒட்டாது. ஏன்னா அது கொஞ்சம் அந்த வழவழப்பு தன்மை உள்ளதுனால போட்ட மசாலாலாம் ஒட்டாது. அதனால் நல்லா நம்ம அதை சிக்கன் லிவரை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் நான் சொன்ன திருக்குறளுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு வேளை சாப்பாடு சாப்பிடும்போதும் அது செரிமானத்துக்குரிய காலை இடைவெளி நம்ம விடணும். அப்படி காலை இடைவெளி விட்டு நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா அது சரியாக நமக்கு செரிமானமாகும். அப்போ நமக்கு எந்த மருந்தும் தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வானலை வைத்து நல்ல எண்ணெய், அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அது சூடு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் லிவர் ஃபுல்லாக அதில் சேர்த்துடணும். நம்ம ஊற்றின எண்ணெய்க்கு ஏற்ற அளவிற்கு தேவையான சிக்கன் லிவர் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் லிவரில் விட்டமின் ஏ இருக்குது, B12 இருக்குது. அது மட்டும் இல்லை, ரத்தம் கம்மியாக இருக்கும்னு சொன்னோம்னா நம்ம இந்த சிக்கன் லிவரை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நம்ம உடலில் ரத்தம் அதிகரிக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் லிவர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அப்போ நம்ம அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு கொடுக்காம இதை மாதிரி ஃப்ரையாக செஞ்சு கொடுப்போம்னு சொன்னோம்னா இந்த சிக்கன் லிவர் சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.